ராகுல் காந்திக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கலை கண்டித்து டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை போலீசார் கைது செய்து வரும் காட்சிகளை பார்க்கிறோம். காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து அமலாக்கத்துறை நோக்கி பேரணி செல்ல முயன்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, எந்த பகுதியில் இந்த கைது நடவடிக்கை நடத்தப்பட்டு வருகிறது? டெல்லி அக்பர் சாலையில் உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தில் இருந்து அமலாக்கத்துறை அலுவலகம் நோக்கி செல்ல முயன்ற முற்றுகை போராட்டத்துக்காக செல்ல முயன்ற காங்கிரஸ் தொண்டர்கள் தற்போது டெல்லி காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராகவும் அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் வத்ரா மீதும் இந்த குற்றப்பத்திரிகை என்பதை அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ராபர்ட் வத்ராவிடம் இரண்டாவது நாளாக தற்பொழுது அமலாக்கத்துறையானது விசாரணை நடத்தி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த நடவடிக்கைக்கு எதிராக தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை இந்தியா முழுவதும் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகங்களுக்கு முன்னால் நடத்துவதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் காங்கிரஸ் நேற்று வெளியிட்டிருந்தது. அக்பர் சாலையில் இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய தலைமை அலுவலகத்தின் முன்புதான் இந்த ஒரு போராட்டம் என்பது பேரணியாக தொடங்கி அதே சாலையினுடைய அடுத்த புறம் இருக்கக்கூடிய அமலாக்கத்தினுடைய அலுவலகத்தை நோக்கி செல்ல முயற்பட்ட போதுதான் தற்போது அதிகாரப்பூர்வமான கைது நடவடிக்கைகளை டெல்லி காவல்துறையானது செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் தலைவர்களை கைது செய்து பஸ்களில் ஏற்றி தற்பொழுது காவல் நிலையத்திற்கு டெல்லி காவல்துறை அதிகாரிகள் அழைத்து சென்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா முழுவதுமான ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் காங்கிரசுடைய தலைமை அலுவலகமானது ஏற்கனவே அறிவித்துள்ளது. இன்று மாலை 4:30 மணிக்கு மூத்த தலைவர்களான அபிஷேக் மனு சிங்வி உள்ளிட்டோர் செய்தியாளர்களையும் சந்திக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.